பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளரான உமாபதி அவர்கள் பீகாரில் களத்துக்கே போய் கடந்த 10 நாட்களாக அங்கேயே தங்கியிருந்து களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை தன்னுடைய ஃபர்ஸ்ட் லைன் யூடியூப் சேனலில் வெளியிட்டு இருக்கிறாரு. பீகாருடைய உண்மையான நிலைமை என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன, அங்கே குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்க்குற அவலநிலை, அதை பார்த்துமே அரசு அதிகாரிகள் கண்டுக்காம போறது அப்படின்னு சொல்லி அங்கே பீகாரில் இருக்கிற ஒட்டுமொத்த விஷயங்களையும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. மேலும் பிஜேபி அலுவலகம் இந்தியா கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வீட்டுக்கு போயெல்லாம் களத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது சார்ந்த காணொலிகள் ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வலம் வரதை பார்க்க முடிஞ்சது. அந்த வரிசையில் அண்மையில் அவருடைய வீடியோ ஒன்று வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூத்த பத்திரிகையாளரான உமாபதி அவர்கள் பீகாரில் பாட்னா தலைநகரில் இருக்கிற பிஜேபி தலைமை அலுவலகத்துக்கு போறாரு. அங்கே 2 முக்கியமான நபர்களை சந்திக்க போறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்கே பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ சீட்டுக்காக போட்டி போற ஒருத்தரை பேட்டி எடுக்கிறாரு. அவர் சொன்ன விஷயம் தாங்க நமக்கு அதிர்ச்சி தரும் விதமா இருக்குது. சுனில் குமார் பிண்டோ அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட தான் பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசிக்காகவே 35 வருஷமாக பிஜேபிக்காக உழைச்சிட்டு வரேன், ஐ எம் ஏ பிஜேபி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சற்றும் யோசிக்காமல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமாருடைய ஜேடியு கட்சியில் இருந்தேன், அது எங்கள் கட்சி தான் அனுப்பி வச்சுது, பார்ட்டி ஹேஸ் சென்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் கட்சி திருப்பி என்னை கூப்பிட்டுக்குச்சு, அதனால் நான் பாஜக வந்து சேர்ந்துட்டேன், இப்போது தேர்தல் வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்தவித கூச்ச நாச்சமும் இல்லாத முகத்தில் எந்தவித ஒரு நெருடலும் இல்லாமல் பேசியிருக்கிறாருங்க. Years I was going to the JDU, the party have sent it, and now the party have say call back. Then I have come back. Party has sent you to JDU for the Bora player, and this time the party call back, and then I have come and joined my. Okay, this all. இதை பார்த்த உடனே தான் நமக்கு அதிர்ச்சியா இருக்குது. என்னங்க இது, ரூமுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி நான் ஜேடிஐ கட்சிக்கு போனேன், அது எங்க கட்சி தான் அனுப்பி வச்சுது, இப்போ எங்க கட்சி திரும்பவும் கூப்பிட்டுச்சு, கட்சிக்குள்ளேயே வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ அரசியல்னா இவ்வளவு மலினமா போச்சா அப்படிங்கிறது தான் இவருடைய பேட்டியை பத்தி நமக்கு தோணுச்சு. எனவே இந்த பேட்டியை ஒட்டி தான் மூத்த பத்திரிகையாளரான உமாபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா பீகாருடைய நிலைமையை, இதே மாதிரி தான் பிஜேபி தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சியால் உள்ள அனுப்புறது, அங்கே என்னென்ன முக்கியமான முடிவுலாம் எடுக்கிறாங்க, முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க, என்ன மீட்டிங் போகுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்து கட்சியில் சேர்ந்துருவாங்க. இதே வேலையை தாங்க பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கான வலுவான காரணமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் சௌரவ் அப்படிங்கிற பிஜேபிக்காரர் பிஜேபி விட்டு விலகி காங்கிரஸில் போயிட்டு சேர்ந்துட்டு இப்போது கொஞ்ச நாள் கழித்து அங்கேயும் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாரு. எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி போட தயாராகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்மளால பேட்டி எடுக்க முடியல, ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளரான உமாபதி அவர்கள் பதிவு பண்றாரு. எனவே பிஜேபியானது இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்களை அனுப்புறதை தான் வேலையாகவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த 2 எக்ஸாம்பிள் மூலமாகவே நமக்கு தெரியுதுங்க. எனவே இந்த செய்தியெல்லாம் போட்டுட்டு தான் மூத்த பத்திரிகையாளரான உமாபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுதாங்க நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமாக இருக்குது. பீகாரில் எந்த நிலைமையில் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. இதே பாஜக கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சுன்னா அவங்க என்னென்னலாம் சேட்டை செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்றாரு. எனவே பாஜக தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா என்னென்னலாம் செய்வாங்கிறதுக்கு நானே நேரடி சாட்சி, இந்த காட்சிகளே நேரடி சாட்சி அப்படின்னு சொல்லி காட்டமாக பதிவு பண்றாரு. எனவே இந்த வீடியோ தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் இந்த கும்பல் பண்ணுது பாருங்கன்னு சொல்லி தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துறாங்க. எனவே இந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து சேர்த்த மூத்த பத்திரிகையாளரான உமாபதி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். ஒரு தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக என்னென்ன மாதிரியெல்லாம் தந்திர வேலையில் ஈடுபடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறிய புள்ளிங்க. அதுவும் யாரோ ஒருத்தர்லாம் கிடையாது, ஒரு முன்னாள் அமைச்சர் போய் ஒரு கட்சியில் இணைய சொல்லி அதன் மூலமாக தகவல்களை பற்றி இவங்க கேம் ஆடுறாங்கன்னா பிஜேபி ஆனது எந்த அளவுக்கு மோசமான தந்திர வேலைகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் ஒரு மீடியா முன்னாடி போய் எங்க கட்சி அனுப்பி வச்சுச்சு திரும்பவும் கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா வேற பேசுறாரு. ஆக இந்த மாதிரி மோசடி வேலைகள் எல்லாமே பீகார்ல சகஜமாகிடுச்சா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு உண்டு பண்ணுது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சிபிஐ, இடி மூலமா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டில் ரைடு பண்ணி அவங்கள கட்சிக்குள்ளே சேர்த்துறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் காசை கொடுத்து மற்ற கட்சியினரை விலைக்கு வாங்கி இவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. இப்போ அதனுடைய இன்னொரு பரிமாணமாக ஸ்லீப்பர் செல் மாதிரி அந்த கட்சிக்கு ஒருத்தரையும் இந்த கட்சிக்கு ஒருத்தரையும் இன்னொரு கட்சிக்கு இன்னொருத்தரையும் நியமித்து அனுப்பி வச்சு பாஜக ரகசிய உளவு வேலைகளை பார்த்துருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த மாதிரியான யூடியூபர்கள், சுயாதீன பத்திரிகையாளர்கள் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்ய மறுக்கிற அல்லது செய்ய தவறிய விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்றாங்க அப்படிங்கிறது நாமங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. தேர்தல் சமயத்தில் உமாபதி அவர்கள் அங்க இருக்கிற நிலைமையை புட்டு வச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பீகார்ல எஸ்ஐஆர் அப்படிங்கிற பேர்ல 65 லட்சம் வாக்காளர்களை முறைகேடா நீக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ட்ரைப்ஸ் யூடியூப் சேனலை சேர்ந்த அரவிந்த் அவர்களும் அரண்சி யூடியூப் சேனல் சேர்ந்த சதீஷ் அவர்களும் பீகாருக்கு நேரடியாக போய் இந்த எஸ்ஐஆர் எப்படி நடக்குது, மக்களுக்கு இதை பற்றி தெரியுமா தெரியாதா, மக்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி களத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்மை போன்ற யூடியூப் சேனலை
கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம யூடியூப் கம்யூனிட்டிக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாகும். எனவே மூத்த பத்திரிகையாளரான உமாபதி அவர்கள் களத்துக்கு போய் பல்வேறு விஷயங்களை புட்டு வச்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அரசியல் சூழலை பத்தியும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மோசடியை பத்தியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் மேலும் பெரிய புரிதல்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதா நாம இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குதுங்க.